உட்காரா அப்படி 2 பேரும் உட்காந்தா வந்தாங்க. எத்தனை நாள் கார் டயர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கார் டயரவா? அப்பப்போ உள்ள வந்து ஒரு கார் டயரை கட்டிட்டு போயிடுறாங்களா? அங்க வச்ச டயர் ஸ்டெப்னி டயர் இதை நாங்க எடுத்தோம்னு எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே சத்தியம் நாங்க டயர் எடுக்கவே இல்லைன்னு. இல்லைங்க இவங்க மேலே அதாங்க வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. கொன்னே விடுவேன். அந்த ஒரு 4 நாளைக்கு நாங்க வந்து வேண்டாம் அண்ணே சத்தியம் நாங்க இல்லைன்னு நாங்க நடிகர்கள் ஓங்கி அடிச்சு விடுவேன். நடிகருக்கு இங்க என்ன வேலை இல்லைங்க பாரதிராஜா ஆபீஸ் இருக்கு. இப்படித்தான் நடிகர் வருவாங்களா? இப்படி வந்தாதானே அவர் கூப்பிடுவாருன்னு சொன்னாங்கன்னு. இப்படி வந்தா வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு ஓடியோ பெருத்து போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். ஓடி போயிடாண்டாங்க. நேர கிளம்பி வந்துட்டோம். அப்படி போயிட்டு அந்த சாமி அந்த கடவுள் முன்னாடி இப்படி ஒரு அவார்டை வாங்கி நிற்கிறேன். போதும் சினிமாவுக்கு வந்த பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. 1999 ஒரு டைரக்டரோட ஆபீஸ் இருக்குது பாசன் காம்ப்ளெக்ஸ் பேக் சைட்ல. அப்ப அங்க ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறா எடுக்க போறாங்க. முன்னாடி சொல்லிட்டு சொல்றேன். அப்ப நல்லா இருக்கு. பாரதிராஜா அப்பாவுடைய சன்னு வந்து மனோஜ் நடிகை தாஜ்மஹால் படம் வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன். அப்ப 99 அப்ப சினிமாக்கு வந்து நான் 96 97 வந்து அப்ப ஆர்டிஸ்ட் செலக்ஷன் நடக்கணும் எல்லாமே போவாங்க. ஏன்டா எப்படி வந்து வெளியூருக்காரங்களுக்கு எல்லாமே வந்து சென்னையோ சினிமான்னு சென்னைக்கு யாரு வந்தா ஒரே அட்ரஸ் பாரதிராஜா சார் ஆபீஸ் தான். அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னேன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலக்ஷன் நடக்கிறதா வந்துருங்கடா அப்படின்னு. சரி ஓகேன்னு டே சும்மா இப்படி பேண்ட் ஷர்ட்ல வராதுங்கடா பாரதிராஜா சார் ஆபீஸ் கிராமத்துக்காரத்தான் பிடிக்கும். அது கருப்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே கட்டப்பில் வாடாண்டியா. சரி நல்ல கோடு போட்டு டவுசரை போட்டு கையில தூக்கி நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு செருப்பை போட்டு கிளம்புனே ஒரு மஞ்சள் பை ஒன்று எடுத்துட்டு போடா அப்படின்டா. வாங்கி போட்டு நானும் என் ரூம் மட்டும் 2 பேரும் கிளம்பிட்டு வேகமாக கிளம்பிட்டோம். போனா அப்பாவுடைய ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்க்கு வெளியில நிக்கிறோம். கூட்டமா இருக்கு. உள்ள செலக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. பாப்பா வெளில நிக்கிறோம். அப்ப அந்த இஸ்திரி பெட்டி தேய்க்கிறவர் சொல்ல தம்பி எந்த ஊருக்கு பண்றாரு? மதுரை. நீங்க யாருனாங்க? நடிகர்கள். நடிகர்களா? ஆமா உள்ள வந்திருக்கோம் பாரதிராஜா சார் பார்க்க வந்திருக்கோம். இப்படி வந்து எப்படி உள்ள விடுவாங்க? இல்லை இப்படி வந்தால் வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கோம். சரி இங்க நிற்க கூடாது தள்ளி நில்லுங்க அப்படின்னாங்க. சரி தள்ளி நின்றா. உடனே என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன் டக்குன்னு ஒரு பீடியோ எடுத்து கை விட்டு பற்ற விடா அப்படின்ட்டா. எதுக்கான்ட்டேன் அவங்க பார்க்குறப்ப பீடியோ பற்ற விடா கிராமத்துக்காரங்க பீடியோ பற்ற வச்சு ஸ்டைலாக நின்றாங்க டக்குன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு. பீடியோ பற்ற வச்சாவே நாங்கள் இங்கே பற்ற வச்சேன். அவன் இஸ்திரிக்கார தனியாக தூக்கி ஊற்றி திரும்பி போயிருங்க தள்ளி போயிடுங்க இங்கெல்லாம் பீடியோ கூட தள்ளி போயிருங்கடான்டா. தள்ளி போய் ஆளுக்கு ஒரு ஸ்டைல பீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். டேரக்டர் சார் உள்ளே வந்தோடனே கார் உள்ளே வந்தோடனே என் ஃப்ரெண்டு சொல்லி அங்கேருந்து சொல்லுவாங்க நீ உள்ளே வந்துருங்கடான்ட்டாங்க. என்கிட்ட எத்தனை பேருக்கு பூரா ஸ்டைலாக அப்படி பேண்ட் பண்ணிப்பாங்க. உங்களை தனியாக தூக்கிடுவாரா கும்பலோட நிற்காதீங்க தனியாக நில்லுங்க அப்படின்ட்டா. நான் வெயிட்டிங் கூட்ட நிற்க பயங்கரமா இருக்கு. கார் வந்துச்சு உள்ள போயிட்டாரு சார் கொஞ்சம் அப்படின்ட்டா. நேரம் போனோம். என் ஃப்ரெண்டு சொன்னேன் கும்பல்ல போகாத ஒதுங்கி தனியா தெரியணும் நம்ம தனியா வாண்டியா. தனியா நின்றுக்கிட்டே இருந்தோம். பீடியை கீழே போடுறா அப்படின்ட்டா. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். டயம் ஆகிக்கிட்டே எல்லாம் போயிட்டு வந்துட்டு நாங்கள் வழக்கம் மரத்தை சுற்றிக்கிட்டே தெரியும். ஒரு போய் உள்ள கூப்பிடல. அப்படியே போனோம். இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அங்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் சலசலப்பு இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள. அங்கிருந்து நேரம் வந்தாங்க. எங்க கிட்ட வந்து நின்றுட்டு கேட்டாங்க. அவங்க பார்த்து இவங்களான்டா அவங்க தான்ட்டாங்க. அப்படியே 2 பேர்த்து வாண்டு கூப்பிட்டாங்க. தள்ளி நேரம் போனோம். வாங்க நீங்க யாரு? நடிகர்கள். இங்க வாங்க நடிகர்கள் தானே வாங்க கூட்டு போனாங்க. ஆபீஸை கடந்து ஒரு உள்ள ரொம்ப தூரம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டம் இங்க இருக்குது ஆபீஸ் இங்க இருக்கு. ஏன்னா நம்மள ரொம்ப தூரம் உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க சம்பந்தம் இல்லாம. நேரம் போயிட்டு ஒரு ஆபீஸ் கீழே உட்காரா கீழே அப்படின்ட்டாங்க. ஹலோ உட்காரா அப்படி 2 பேரும் உட்காந்தா வந்தாங்க. எத்தனை நாள் கார் டயர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கார் டயரவா? அப்பப்போ உள்ள வந்து ஒரு கார் டயரை கட்டிட்டு போயிடுறாங்களா? அங்க வச்ச டயர் ஸ்டெப்னி டயர் இதை நாங்க எடுத்தோம்னு எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே சத்தியம் நாங்க டயர் எடுக்கவே இல்லைன்னு. இல்லைங்க இவங்க மேலே அதாங்க வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. கொன்னே விடுவேன். அந்த ஒரு 4 நாளைக்கு நாங்க வந்து வேண்டாம் அண்ணே சத்தியம் நாங்க இல்லைன்னு நாங்க நடிகர்கள் ஓங்கி அடிச்சு விடுவேன். நடிகருக்கு இங்க என்ன வேலை இல்லைங்க பாரதிராஜா ஆபீஸ் இருக்கு. இப்படித்தான் நடிகர் வருவாங்களா? இல்லைன்னு இப்படி வந்தாதானே அவர் கூப்பிடுவாருன்னு சொன்னாங்கன்னு. இப்படி வந்தால் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு ஓடியோ பெருத்து போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். ஓடி போயிடாண்டாங்க. நேர கிளம்பி வந்துட்டோம். அப்படி போயிட்டு அந்த சாமி அந்த கடவுள் முன்னாடி இப்படி ஒரு அவார்டை வாங்கி நிற்கிறேன்.